தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற மெயின் சிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரூம்ஸ் எடுப்பாங்க. ஒயிட் டவுனில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அது தவிர்த்து நிறைய இடத்துல ரூம்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது தவிர்த்து இன்னொரு இடத்துல ரூம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பீச் ஸ்பாட் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறது ஈடன் பீச் மட்டும்தான். ஸோ ஈடன் பீச் நிறைய பேர் வர்றதுக்கான காரணம், அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு, கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறமேட்டா பீச்லேயே நல்ல க்ளீனான பீச்சு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஏரி ஒரு பக்கம் சைடு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சுண்ணாம்பாறு பீச் சுண்ணாம்பாறு இருக்கிறதுனால ஸோ இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் அங்கே வராங்க. மேக்ஸிமமான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்டியிலேருந்து 2 வீலர் எடுத்துக்கிட்டு இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. நீங்கள் அதுவே பெட்டர். நீங்கள் இங்கே பாண்டிச்சேரி இந்த அரியாங்குப்பத்திலே நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு பாண்டிக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூம் ரெண்ட் குறைஞ்சது ஒரு 1000 1500 வரைக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாண்டியில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2500 ரூம் எடுப்பீங்க. அதுவே நீங்கள் அரியாங்குப்பத்தில், சின்ன வீராம்பட்டினம் அந்தமாதிரி சைடில் நீங்கள் ரூம் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு மேக்ஸிமமாக ஒரு 2500 நீங்கள் ஒரு ரூம் எடுக்கிறீங்க ஒரு நைட்டுக்கு அப்படின்னா, அதே ப்ரைஸுக்கு நீங்கள் பாதி ப்ரைஸுக்கு நீங்கள் இங்கே அரியாங்குப்பத்துக்கு உள்ளே இருக்கிற இந்த சின்ன வீராம்பட்டினம் அந்த இடத்துல இருக்க நிறைய ஹோம் ஸ்டே, அதுக்கப்புறமேட்டா நல்ல ப்ராப்பர்ட்டி வித் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் நீங்கள் ரூம் எடுக்கலாம். ஸோ அந்த விஷுவலை நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் மேப் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோ, அதாவது இந்த அரியாங்குப்பம் உள்ளே இருக்கிற 5 கிலோமீட்டர் சர்க்கிளில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? விஷயம் அதுதான். எவ்வளோ கிட்ட ரூம்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்துட்டாலும், சப்போஸ் உங்களுக்கு அந்த இடம் பிடிக்கல, அந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிக்கல, அந்த அக்காமடேஷன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போகலாம். எப்பயுமே ஒரு விஷயம் நிறையா கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்கும். ஸோ குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இவ்வளோ இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுனில் இருக்கிற ஹோட்டல்ஸ். ஓகேங்களா? ஒயிட் டவுனுன்றது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஏரியா. நீங்கள் அதை தவிர்த்து இந்த பக்கம் வந்தாலும் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் சேம் இந்த ப்ரைஸை விட கொஞ்சம் மாடரேட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதை தவிர்த்து நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற வீராம்பட்டினம், அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒயிட் டவுனு. அதே நீங்கள் இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா சேம் இங்கே எவ்வளோ இருக்கோ அதில் பாதிக்கு உட்படப்பட்ட, அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரூம் ஸ்டே இருக்குது. அதாவது வீராம்பட்டினம் பீச்சு, இந்த சைடில் பார்த்திங்கன்னா சின்ன வீராம்பட்டினம் பீச்சு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது, நல்ல ரூம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் ரூம்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வைஸு கம்மியாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே கம்பேர் பண்ணும்போது, அதாவது இந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எப்பயிலேருந்தே இருக்கிற ரூம்ஸ், ரெனோவேஷன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தான். ஓகேங்களா? ப்ரைஸ் வைஸ் நமக்கு ரெனோவேஷன் பண்ணலனாலும் அதிகமாக தான் இருக்கும் அந்த இடத்துல. பட் ஆனால் இந்த சைடில் நீங்கள் சின்ன வீராம்பட்டினம், பெரிய வீராம்பட்டினம் இந்த சைடில் நீங்கள் ரூம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே புது ரூம்ஸு, அதாவது இந்த கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ரூம்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. புரியுதுங்களா? ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி புது ஆண்டர்பிரினர் வந்தவங்க மட்டும்தான் இந்த இடத்துலலாம் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ரூம்ஸ் எடுக்கும்போது நீங்கள் பாருங்கள், 1456 ரூபா, அதாவது 1456 ரூபாய்க்கும் இருக்குது. ப்ளஸ் 2722 ரூபாய்க்கு இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் அமௌண்ட் காமிக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆன்லைன் அமௌண்ட்டுக்கு நீங்கள் போகவே கூடாது. நேராக போய் டைரக்ட் புக்கிங் நீங்கள் எடுக்கணும். டைரக்ட் புக்கிங் என்னும்போது கம்மியாக எடுக்கலாம். ஒரு கப்புள்ஸுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் பேசி எடுக்கிற முறையில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 1330 ரூபா இருக்குது பார்த்தீங்களா? இந்த 1330 ரூபாய்க்கு இந்த ஹோட்டல் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்கன்னா அதுக்கான ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமேட்டா ஸ்டேட் ஜிஎஸ்டி, ப்ளஸ் அது இல்லாமல் அது தவிர்த்து இருக்கிற எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்த்து வச்சு தான் கொடுப்பாங்க. அதே நீங்கள் டேரெக்ட் புக்கிங் எடுக்கும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த சைடில் பாருங்கள், 1500 ரூபாய்க்கு இருக்குது. அதே இந்த சொல்கிறது 1200 ரூபாய்க்கும் இருக்குது, 3000க்கும் இருக்குது. ஸோ 2475 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கிற ஹோட்டல் கண்டிப்பாக ரேட் ப்ரைஸ் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ ஒயிட் டவுனில் எடுக்கிறது வேறு, நீங்கள் ஈடன் பீச்சு அதாவது இந்த சின்ன வீராம்பட்டினம் பெரிய வீராம்பட்டினம் நீங்கள் ரூம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கேருந்து நீங்கள் பாண்டிக்கு போகிறது மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். நயினார் மண்டபத்தில் ஒரு டிராஃபிக் இருக்கும். அதாவது அந்த நயினார் மண்டபம் தாண்டி மரப்பாலம்னு சொல்லுவாங்க. அந்த மரப்பாலம் தேங்காய் திட்டு அந்த இடத்துல வேணால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அதை தாண்டி போயிட்டிங்கன்னா நீங்கள் பாண்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி தான். எங்கே போனாலும் பாண்டியில் வந்து இப்போ டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவுட் சோர்ஸில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதேமாரி இப்போ இந்த அரியாங்குப்பம் சைடில் இருக்க ரூம்ஸ்லாம் நான் போய் வந்து இப்போ நேரடியாக பேசி உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அங்கே ஆக்சுவலாக ரூம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்போயாவது நீங்கள் ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ வந்து ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் ஆன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக உங்களோட ஹெல்ப் நான் கேட்குறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.